Hi friends, welcome to our channel. இன்றைக்கி வீடியோவில் நாம் மெஹந்தி டிசைன்ஸ் ஃபார் பிகினர்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நாம் நம்மளோட ஹேண்ட்ஸோட இந்த ஏரியாவில் ஃபில்லர்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டிசைன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களால் ஓரளவுக்கு ஃபில்லர்ஸ் எல்லாம் ட்ரா பண்ண முடியும். அண்ட் அழகாகவும் உங்களால் பண்ண முடியும். அண்டு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி பேசிக் மெஹந்தி டிசைன்ஸ் ஃபார் பிகினர்ஸ் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நாம் பேசிக் மெஹந்தி டிசைன்ஸ் ஃபார் பிகினர்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபில்லர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்காக நான் என்னோடய ட்ராயிங் நோட்டில் காலம்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதில் ஒவ்வொரு காலம்ஸுக்குள்ளாடி அழகாக ஒவ்வொரு ஃபில்லர் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்லர் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு ஃபில்லர். அண்ட் இது பார்த்திங்கன்னா யாராலையும் வரைய முடியும், அந்த அளவுக்கு ஈஸியான ஃபில்லர் தான். அண்ட் ஃபில்லர்ஸ் நமக்கு நிறைய தெரிஞ்சிருந்தால் நம்மளால் ஈஸியாக கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண முடியும். இந்த குட்டி குட்டி ஃபில்லர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஃபில்லர்ஸ். அண்ட் இந்த ஃபில்லர்ஸ் பார்த்திங்கன்னா சியை நம்ம ஸ்லாண்டிங்கில் போட்ட மாதிரி இருக்குது. அண்ட் இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அதை வச்சு ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்டு ரொம்பவும் இது ஆக்சுவலி இது ரிங் மெத்தடில் இருக்குது பார்க்குறதுக்கு. லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸோட நேம்ஸ் அண்ட் எப்படி வரையணும் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதில் நம்ம ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒன் ஆஃப் தி ஃபில்லர்ஸ். அண்ட் இதுதான் இவ்வளோ தான், இது முடிச்சாச்சு. அண்ட் அகெயின் திரும்ப அதே மாதிரி நம்ம பண்ணி அந்த காலமை ஃபில் பண்ணுறதுக்கு தான் திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணி நம்ம காலமை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நான் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபில்லர் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். அண்டு இது நீங்கள் அழகாக உங்களால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக வரைய முடிஞ்சால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மெஹந்தி வச்சுக்கிறதுக்கு நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான குட்டி குட்டி டிசைன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களால் ஈஸியாக உங்கள் கையில் மெஹந்தி வச்சுக்க முடியும். உங்களால் மற்றவங்களுக்கு மெஹந்தி வச்சு விட முடியாட்டாலும் உங்கள் ஹேண்டுக்கு நீங்கள் அழகாகவும் பர்ஃபெக்டாகவும் உங்களால் மெஹந்தி வச்சுக்கிற அளவுக்கு உங்களால் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த சிம்பிளான டிசைன்ஸ். இதெல்லாம் சிம்பிளாக இருக்கும், பட் இதுக்காக நம்ம நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் இனிமேல் நீங்கள் நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான ஃபில்லர்ஸ், இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்லர் நம்ம முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஃபில்லர் தான் பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் ஃபில்லர் ரொம்ப ஈஸி. நம்ம ஸ்பைரல்னு ஒரு டிசைன் படிச்சிருப்போம். ஸோ அதே தான், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் இது ரொம்ப சிம்பிள்னால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கும் சிம்பிளாக இருக்குது. அண்ட் ட்ரா பண்ணுறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வராட்டாலுமே பார்க்குறதுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அகெயின் இம்பார்ட்டண்ட் திங் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கோனோட டிப்ஸ் தான். கோனோட டிப்ஸ் ஷார்ப்பாக இருக்கணும் எட்ஜஸ், இல்லைனா நமக்கு ட்ரா பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக வராது. அண்ட் என்னோடய கோன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு, கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போது தேர்ட் ஃபில்லர் இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸ்பைரல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்ப ஈஸி தான். இதை யூஸ் பண்ணியும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அண்டு என்னோடய ஃபர்ஸ்ட் மெஹந்தி வீடியோஸில் நான் கேட்டிருந்தேன், மெஹந்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசனே என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு 2-3 பேர் கண்டினியூ பண்ணுங்கள், மெஹந்தி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் திரும்ப மெஹந்தி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் இப்போ நம்ம தேர்ட் ஃபில்லர் முடிச்சாச்சு. அண்ட் இப்போ ஃபோர்த் தான். இது நம்மளோட லைன்ஸ் தான். லைன்ஸை நம்ம ஸ்லாண்டிங்கில் வரைய வேண்டியது தான். அண்ட் இது ரொம்ப ஈஸி. என்னோட கோன் பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு, கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதுவும் நம்ம ஃபில்லர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதுவும் நம்ம பார்த்திங்கன்னா ஃபில்லர்ஸாக மட்டும் இல்லாமலும் கையில் நம்மளோட ஃபிங்கர்ஸில் அந்த மாதிரியெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். கேப்ஸ் வரக்கூடிய இடங்களில் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அகெயின் எனக்கு டெய்லி நான் வீடியோஸ் எடுக்கும்போது என்னோடய குட்டி பாப்பா என்னோடய பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பாங்க.
ஸோ சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் ஒழுங்காக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஓரளவு டிஸ்டர்ப் பண்ணலை, அதனால தான் என்னால் வந்து ஒழுங்காக வரைய முடியுது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5th ஃபில்லர் தான் வரைய போகிறோம். அதுக்கு லைன்ஸ் தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அண்ட் லைன்ஸை வந்து வரைஞ்சிட்டு இதில் சிம்பிளாக ஒரு ஃபில்லர் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு மெஹந்தி, ட்ராயிங் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு ட்ராயிங் வராது, பெயிண்டிங் வராது, அப்புறம் மெஹந்தி வரைகிறதுக்கு வராது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதோட ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே விட்டுருவாங்க. எந்த ஒரு விஷயமுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளால் நல்லா பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இதுவும் நீங்கள் கொஞ்சம் ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரா பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் அழகாக ட்ரா பண்ண முடியும். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போது 5 ஃபில்லர்ஸ் முடிச்சாச்சு. 6th ஒன் எகெயின் இதுவும் அதே தான், லைன்ஸ் தான். லைன்ஸை நம்ம ஸ்லாண்டிங்கில் வரைஞ்சி அதில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி டிசைன் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு பேசிக் டிசைன்ஸ் தெரிஞ்சாலே அந்த டிசைன்ஸை வச்சு நம்ம வந்து ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ண முடியும். அண்டு நம்ம வந்து நம்மளே புதுசாக டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணியும் நம்மளால் வரைய முடியும். அண்டு இது பார்த்திங்கன்னா இதுவும் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் க்யூட்டாகவும் இருக்குது இந்த டிசைன். அண்டு நான் வந்து என்னோடய குட்டி பாப்பா கைகள்லையும் மெஹந்தி வச்சு விடுவேன். ஆனால் அவங்க வந்து ஒழுங்காக எனக்கு வந்து காமிக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க கையை. ஸோ அதனால் ஒழுங்காக வந்து நம்மளால் வச்சு விட முடியாது. பட் என்னோடய குட்டி பாப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க கையில் மெஹந்தி வச்சு விட்டால் அவங்களுக்கு 5 மினிட்ஸில் வாஷ் பண்ணி விடணும். ஸோ அதில் எந்த யூஸுமே கிடையாது. அது வந்து ரெட் ஆகாது, ஆரஞ்சிஷ் கலரில் தான் இருக்கும். அண்ட் இப்போ நம்மளோட 6th ஃபில்லரை நம்ம முடிச்சிட்டோம். இந்த 7th ஒன்றுக்கு தான் மூவ் ஆகுறோம். அண்டு 7th ஒன் பார்த்திங்கன்னா இதுவும் எகெயின் அதே தான், லைன்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் நீங்களும் இந்த ஃபில்லர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபில்லர்ஸில் உங்களுக்கு எந்த ஃபில்லர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்ட் எந்த ஃபில்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோன் யூஸ் பண்ணி கூட வரைஞ்சி பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நோட்டில் நீங்கள் பென் யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட். அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நீங்கள் கோனில் ட்ரா பண்ணலாம். அண்டு உங்களுக்கு ரொம்ப வரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நோட்டில் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அழகாக கோன் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களால் வந்து அழகாக வரைய முடியும். அண்டு இந்த டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு பார்க்கும்போது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இன்டூ மார்க் மாதிரி தான் போடணும், அதை கொஞ்சம் போல்டு மாதிரி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அண்ட் இதுவும் க்யூட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னோடய குட்டி பாப்பா என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஸோ அதனால் என்னால் ஒழுங்காக வரைய முடியலை. அண்ட் நான் பார்த்திங்கன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இவங்க என்ன பெரிய இது மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக தான். நான் ஓரளவு தான் மெஹந்தி போடுவேன், அவங்களுக்காக தான். நானும் இப்போ ப்ராக்டிஸிங்னு தான் சொல்லலாம். ஏன்னா நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ், அப்புறம் எனக்கு வந்து ஒரு 2-3 பேர் கூப்பிட்ருக்காங்க மேரேஜுக்கு மெஹந்தி வச்சு விட, அவங்களுக்கெல்லாம் வச்சு விட்ருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட் அப்படியெல்லாம் கிடையாது. அண்ட் இப்போது நம்மளோட 8th ஒன் அண்டு பாருங்கள் 8th ஒன் எவ்வளவு க்யூட்டாக இருக்குது. அண்ட் இது ரொம்ப ஈஸி, கஷ்டம் எதுவுமே கிடையாது, சும்மா ட்ரா பண்ண வேண்டியது தான். இதுதான் நம்மளோட 8th ஒன். அண்டு உங்களுக்கு மெஹந்தியில் எந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன். எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இல்லைனாலும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். அண்ட் இப்போ நம்மளோட 8th ஃபில்லர் முடித்தாச்சு. அண்டு 9th ஒன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பைரல் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஹேண்டோட பேக் ஏரியாவில் நம்ம இதை வந்து ட்ரா பண்ணலாம். நல்லாயிருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த டிசைனையும்.
ஸோ இந்த ஃபில்லர்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா எங்கே கேப் வருதோ, நம்ம டிசைன் வரைஞ்சிக்கிட்டு எங்கே கேப் வருதோ அங்கெல்லாம் நம்ம இந்த ஃபில்லர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். மெஹந்தி ப்ராக்டிஸிங்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராயிங் நோட் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராயிங் நோட்ஸோட பேஜஸ் பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ராயிங் நோட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு நமக்கு எப்போ வேணும்னாலும் எடுத்து பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேக் ஹேண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது ஒரு திக் பீஸ் ஆஃப் பேப்பர் தான், ஹேண்ட்ஸோட ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ராயிங் நோட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா பேஜஸ் அதில் இருக்கும். பட் நம்ம ஃபேக் ஹேண்டுன்னு சொல்லும்போது ஒரு ஃபேக் ஹேண்ட் பீஸ் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 100 above ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் அதை ரிமூவ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் அதை வந்து அப்புறம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்க்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ட்ராயிங் நோட்டை வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட 10 ஃபில்லர்ஸ் முடிச்சிட்டோம். அண்டு பார்ட் 2ல் நம்ம ரிமைனிங் ஃபில்லர்ஸ் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.